ஒரு 100 வருஷம் பழமையான பில்டிங்கை வாங்கி அதை அழகாக ரெனோவேட் பண்ணி இன்றைக்கி ஒரு ரெஸ்டாரண்ட்டாக மாற்றி வச்சுருக்காங்க. சொன்னோடனே நிறையா பேர் கண்டுபிடிச்சிருங்க எங்கன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, சவுகார்பேட் லொக்கேட் ஆகிருக்கலாம் ஹவுஸ் ஆஃப் வேணுகிருஷ்ணா. இன்றைக்கி அங்கே தான் வந்திருக்கேன். இவங்களோட மீல்ஸ் கவர் பண்ணலான்னு தான் வந்திருக்கேன். அந்த மீல்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 180 ரூபா. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஜெயின் ஃபுட்டுமே அவைலபிளாக இருக்கும். மார்னிங் 7 o'clock நைட்டு 11 o'clock வரை ரெஸ்டாரண்ட் ஓப்பனில் இருக்கும். மார்னிங் டிஃபன் கொடுக்குறாங்க. அண்ட் தென் நைட்டில் வந்து டின்னர் அண்ட் சைனீஸ் ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி நான் அவங்களோட மீல்ஸ் தான் கவர் பண்ண போகிறேன். இந்த பில்டிங் பார்க்கறதுக்கே செம்ம அழகாக இருக்குது. அண்ட் தென் உள்ளேயுமே பார்க்க செம்மையாக இருக்குது. சரி வாங்க இப்போ உள்ளே போயிட்டு அவங்களோட மீல்ஸ் எப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மக்களே ரொம்ப இருட்டாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டிங் எப்படி இருக்குன்னு தெரியல வேறு எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அவங்களோட மீல்ஸ் வாங்கிட்டேன். ஆரம்பிச்சிடலாமா? தயிர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பாயசம் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? பயங்கரமாக இருக்குப்பா. இப்போ இது என்ன ரைஸ்ன்னு தெரில எனக்கு. தொட்டுக்க 3 விதமான ஒரு கூட்டு, ஒரு பொரியல், இன்னொரு கூட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பருப்பு பொடி போட்டு நெய் ஊற்றிருக்கோம். ஒரு பைட் போயிடலாம். இந்த பருப்பு பொடி கலர் பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. வேற மாதிரி இருக்குங்க, வேற மாதிரி இருக்குது. வாயில் வைக்கும் போதே அந்த நெய்யோட ஃப்ளேவர் மூக்குக்கு ஏறுது, கப்பான்னு ஏறுது. இது நெய் வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப பிடிக்கும். அதனால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பயங்கரமாக இருக்குது. இது என்னன்னு தெரியல. இந்த ரைஸு பொங்கல் மாதிரி இருக்குது. பொங்கல் தான். சரி, ஜெயின் ஃபுட் வேணுமா நார்மல் ஃபுட் வேணுமா கேட்டாங்க. நான் நார்மல் மீல்ஸ் தான் கேட்டேன். இதை மட்டுமே ட்ரை பண்ணுவோம். இதோட ப்ரைஸ் வந்து 180 ரூபா, அன்லிமிட்டெட். இந்த பில்டிங் வந்து 1922 கட்டியிருக்காங்க. கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இவங்க வாங்கி அழகாக அந்த பழமை மாறாமல் அப்படியே வந்து ஒரு ஹோட்டலாக மாற்றிருக்காங்க, அதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டாக மாற்றிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கவே செம்மையாக இருக்குது. அது ஆம்பியன்ஸுமே செம்மையாக இருக்குது. அப்படியே காட்டுற எல்லாமே ஷார்ட்ஸில் பாருங்கள். வேறு லெவல் பில்டிங்கு. ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே வந்து லைக் லீஸ்க்கோ இல்லை ரெண்ட்டுக்கோ விட்டு அதை வந்து அப்படியே ஹோட்டலாக மாற்றினாலும் இன்னும் பார்க்க சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து மக்கள் வந்து இப்போ இருக்கிற காலத்தில் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே வந்து வேறு மாதிரி போய்ட்டுருக்கு. ஸோ நம்ம ஒரு ஓல்டு ஆம்பியன்ஸ் வரணும், செம்மையாக இருக்கும். போகிற போக பார்த்தா பருப்புடி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கலாம் போல், அந்த அளவுக்கு இருக்குது. அப்பா வேறு லெவல் கைஸ் சொல்லணும்னா பங்கமாக இருக்குது. ஸோ மக்களே அடுத்தவங்க சாம்பார் தான் வாங்கியிருக்கேன். ஒரு கேரட் முள்ளங்கிலாம் போட்டு பண்ணியிருக்காங்க. அப்படியே பிசைஞ்சு ஒரு பைட் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சாம்பார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம நார்மல் சாப்பிட்ற சாம்பார் மாதிரி இல்லை. ஒரு பிஞ்ச் காரம் எக்ஸ்ட்ரா இருக்குது. புளிப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஹோட்டலில் சாப்பிட்ற சாம்பார்லாம் சொல்ல முடியாது. மேபி உங்கள் ஜெயின் சைட்லாம் வந்து சாம்பார் இப்படி தான் இருக்கும் போல். பட் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது கூட அவங்க அப்பளம், ஜம்போ அப்பளம் கொடுத்துருக்காங்க. பிரிச்சு வச்சு ஒரு பைட் போயிடுவோமா? செம்மையாக இருக்குது. க்ரௌட் வந்துக்கிட்டே இருக்காங்க. செம்ம கூட்டம். சாப்பிட்ணும் வந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் வெயிட் பண்ணி சாப்பிட்ணும், அந்தளவுக்கு க்ரௌடாக இருக்குது. சாம்பார் செம்மையாக இருக்குது. ஏதாவது குறை கண்டுபிடிக்காமல் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது போல, இருந்தாலும் நல்லாயிருக்கு. எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே சவுகார்பேட்டை அந்த சைடு தான் வருது. நம்மளோட பீட்ரூட் பொரியல் இதில் வந்து பச்சை பட்டாணிலாம் போட்டு பண்ணியிருக்காங்க. சாம்பாரோட சேர்த்து வச்சு பைட் போயிடுவோமா? ஓ செம்மையாக இருக்குது. சாம்பாரோட சாப்பிடும்போது ஒரு பிச்சு உப்பு மட்டும் அதிகமாக தெரியுது. மற்றபடி ஐம் சாட்டிஸ்ஃபைட். அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த கூட்டு இருக்கு இல்லையா, இதுவுமே செம்மையாக இருக்குது. சூடான ரைஸில் வந்து இந்த கூட்டு எடுத்து போட்டு என்னென்னு தெரியல, வெறும் ஆனியன் மட்டும்தான் இருக்குது இதில்.
ஒரு பெச சாப்பிட்டு வாங்க போட்டுருக்கேங்க. பா இது செம்மையாக இருக்குண்ணா. இங்கே வந்து காரக்குழம்புலாம் கிடையாது, சாம்பார் ரசம் தயிர் அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிக்கணும். அதான் ரைஸ் அன்லிமிட்டட். இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது மணி 12. இங்கே வரும்போது 1:45. இங்கேருந்து வேளச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் மோட் வந்து பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து மெட்ரோ ஏறி மணடி வந்து மணடியிலேருந்து ஆட்டோ பிடிச்சி இங்கே வந்துருக்கிறேன். ரொம்ப எல்லாம் உங்களுக்காக தான் மக்களே. ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே வேணாம். இது மாதிரி டிஃப்ரெண்டான கண்டென்ட்லாம் போட்டு தள்ளிக்கலாம். எதுவுமே செம்மையாக இருக்குது. அடுத்து அவங்க ஒரு கூட்டு மாதிரி இன்னொன்று வச்சுருக்காங்க, அதையும் ட்ரை பண்ணிடுவோம். இதுலேயும் வந்து ஃபுல்லாக வெறும் ஆனியன் மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் புளிப்பாக இந்த தக்காளி ஊறுகாலாம் பண்ணுவாங்க தெரியுமா, அது மாதிரி இருக்குது. பச்சை மிளகா ஃப்ளேவர் நல்லா தெரியுது. ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகலாம் இல்லை, பச்சை ஆனியன் தான் போட்டிருக்காங்க. ஊறுகாலாம் நினைக்கிறேன் ஊறுகாய் தான் மக்களே. ஊறுகாய் நினைக்கிறேன் வேலை ஊறுகாய் தான். ஸோ அடுத்து ரசம் ஊற்றிப்போம். ஸோ மக்களே அடுத்து ரசம் தான் வாங்கியிருக்கேன். ரைஸு நல்ல ப்ரீமியம் ரைஸாக இருக்குது, சுட சுட இருக்குது. ரசம் மிளகு சீரகம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப அரைக்காமல் லைட்டாக ஒரு அரைச்சி போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்குது. கூட அவங்கள ஊறுகாய் வச்சுருக்கோம். வேறு மாதிரி இருக்குங்க. அது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இந்த ஆம்பியன்ஸ்க்காக திருப்பி இங்கே வந்து சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இந்த ஆம்பியன்ஸ் இருக்குது. செம்ம பெரிய பில்டிங்கு, ஒரு 3 மாடி இருக்கும். சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டேன். ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு ஒர்த்தாக இருக்குமான்னு தெரில. நிறைய பேர் ஃபோன் வேறு கேட்டேன், வீடியோ எடுத்த மாட்டலாம் எப்படி இருக்குன்னு. எல்லாமே சூப்பராக இருக்கும் ப்ரோனாங்க. ஓகே, போயிட்டு ஒரு தூக்கத்தை தூங்கினா செம்மையாயிரும். பா ஆனால் செம்ம காரங்க ரசம். இந்த காரமாக ரசத்தோட அவங்க தயிர் ஊற்றிடலாம். ஒரு குட்டி பானையில் க்யூட்டாக இருக்குது. எனக்கு சாப்பிட மனசு வரல. ஆக்சுவலி பானை பார்க்க அழகாக இருங்க. ஸோ கெட்டியான தயிர் ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நாள் தயிர் சாப்பிட்றேன். தயிர் சாப்பிட்றேன் ரொம்ப நாள் கழிச்சு. ப்ரைஸ் மட்டும் ஒரு 130 ஒரு 140 வச்சுனா நல்லா இருந்திருக்கும். செம்ம காரம். அதான் சொல்கிற மாதிரி ப்ரைஸ் மட்டும் ஒரு 130 ஒரு 140 ஒரு 150 கூட ஓகே தான். ஒரு 180 அன்லிமிட்டட் கூட ஒரு காரக்குழம்பு கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். தெரில, பட் ஓகே. ஒரு 3 விதமான சைட் டிஷ்ஷோட ஒரு சாப்பாடு, அதுவும் இது மாதிரி ஒரு ரஷ்ஷான ஒரு ஏரியாவோட வழி கிடையாது. ஏன்னா பில்டிங்கோட வாடகை அது இது நிறையா இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன் இருங்க மக்களே. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அந்த ஒரு வீட்டோட முத்தம் இருக்கும்னு சொல்லுவாங்க. முத்தம்னா நீங்கள் நினைக்கிற முத்தம் கிடையாதுங்க. அதில் வீட்டோட என்ட்ரன்ஸ் இருக்கும். பழைய இடத்து படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், மழை பெஞ்சாலும் இதை நூற்றும் பார்த்தீங்களா, அது மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் இருக்குது இந்த பில்டிங்கு. நான் மேலேருந்து எடுத்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து இங்கே இருக்க ஃபுட்டுக்காக வரலாம், கண்டிப்பாக ஆம்பியன்ஸாக வந்து சாப்பிட்லாம். ஃபுட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 180 ருபீஸ்க்கு வந்து வெஜ் மீல்ஸ், அதாவது நார்மல் சவுத் இந்தியன் வெஜ் மீல்ஸ் தராங்க. அதான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ சாம்பார், ரசம், தயிர், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பாயசம், அப்பளம், 3 வகையான கூட்டோட கொடுக்குறாங்க. ப்ரைஸ் வந்து 180 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட் வேறு. வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஜெயின்ஸ் ஃபுட்மே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜெயின்ஸ் ஃபுட்டில் வந்து நிறையா வெஜிடபிள்ஸ், அதாவது வந்து காய்கறிகள் நிறையா இருக்குது. அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு குடுன்னு மேலே ஏறி ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு குடுன்னு கீழே இறங்கி வந்தோன்னா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எக்ஸாக்ட் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் ட்ராவல் வ்ளாக்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், நான் வேலை கிளம்புறேன். டாடா.